Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 7 of PGTRB and we are discussing the play Tughlaq. Okay, and we have seen so far four scenes, and we are with the fifth scene of Grish Karnad's Tughlaq. And we saw that this play is a political allegory, and the author, through the person of Tughlaq, was critiquing Nehruvian rule, the rule of Nehru, the the economic policies of Nehru, the political strategies of Nehru. அதை பத்தியெல்லாம் இந்த பிளேல கிரிஷ் கர்னாட் இன்டைரக்டா டீல் பண்ணியிருக்கிறார். Now coming to scene 5, totally there are 13 scenes. We are with scene 5. Now, what is the setting of the play? The setting of the play is a house in Delhi, and நம்ம ஏற்கனவே பார்த்தோம் scene 4ல we have Ratan Singh inviting his brother Sihabuddin for a secret meeting of the nobles. And the nobles ellarum, they are quite unhappy with Sultan Muhammad Tughlaq. They think that Muhammad Tughlaq is a tyrant. He is a bit eccentric in his moves. அதனால அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஒரு டிரனில இருந்து நம்ம மக்களை காப்பாற்றணும், முஸ்லிம்ஸை காப்பாற்றணும். அதனால லெட்ஸ் கம் டுகெதர் அண்ட் பிளாட் அகெயின்ஸ்ட் சுல்தான் முகமது துக்ளக் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அப்ப ஒரு சீக்ரெட் மீட்டிங் தான். இந்த சீக்ரெட் மீட்டிங்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கறதான் சீன் 5ல முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸா இருக்க போகுது. Now, what is the setting அப்படின்னா திருப்பியும் it is a house in Delhi, and in that house we have a collection of amirs, sayyids, and Shihabuddin and Ratan Singh. இதுல நமக்கு ரொம்ப பல பரிச்சயமான பெயர்கள் வந்து சியாபுதீன். Who is Sihabuddin? ஏற்கனவே நம்ம in the absence of Sultan Muhammad Tughlaq, when Muhammad Tughlaq went away from Delhi, he left the kingdom in the care of Sihabuddin. And ஏன் சிஹாபுதீனை கூப்பிட்டாரு அப்படின்னா அதுலயும் ஒரு பொலிட்டிக்கல் பிளான் இருக்கு. என்ன அப்படின்னா, the father of Sihabuddin does not like Tughlaq. There is a kind of enmity between them. அந்த எனிமிட்டியை சரி செய்வதற்காக அப்படின்னு சியாபுதனை இங்க கொண்டு வந்து விட்டுருக்காரு. ஓகே, அண்ட் சியாபுதனுடைய ஓன் வேர்ட்ஸ்ல நம்ம சீன் 4ல பார்த்தோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, he has invited me because he trusts me. அண்ட் சீன் 5ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வரப்போகுது சியாபுதனை பத்தி. என்ன அப்படின்னா, சியாபுதன் இஸ் கன்சிடர்ட் டு பி a very strong warrior. இந்த மாதிரி ஒரு வாரியரை டெல்லியில கொண்டு வந்து தன்னுடைய ஆப்சன்ஸ்ல அங்க வச்சா மக்களை வந்து என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவரு சமாளிச்சுக்குவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் சுல்தான் முகமது துக்ளக் சியாபுதனை இங்க கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. Now we get into the play. Scene 5. Scene 5ல Sihabuddin is talking to the gathering. It's a conspiracy which is in progress. Conspiracy அப்படின்னா ஒரு சதி திட்டத்தை தீட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த சதி திட்டத்தில் இன்வால்வ் ஆகிற மெஜாரிட்டி ஆஃப் தெம் வேர் ஃப்ரம் டெல்லி, அண்ட் the only man from outside Delhi is Sihabuddin. சிஹாபுதீன் மட்டுமே டெல்லிக்கு வெளியிலிருந்து இங்கே டெல்லி உள்ள வந்து இருக்கிறார். மற்ற எல்லாருமே they are important administrators in சுல்தான் முகமது துக்ளக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அவருடைய கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்கள் என்ன பண்றாங்க, they are planning for a coup. COUP, COUPE அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படின்னா டு dethrone somebody. இப்ப எல்லாரும் சேர்ந்து சுல்தானுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும், அவரை எலிமினேட் பண்ணிட்டு ஒரு நல்லாட்சி அமைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அப்ப சியாபுதீன் என்ன பண்றாரு, he is objecting, he is telling, see, you people have invited me, but you people know everything about Delhi. I do not know anything about Delhi. I am a foreigner. I am an outsider. Foreigner here in the sense he is outside of Delhi. இப்ப ஏன் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சியாபுதீன் கேட்கிறாரு. And Amirs tell clearly, sir, you are the only one Sultan Muhammad Tughlaq will not suspect.
டு பி someone involved in a murder plan. மற்ற எல்லாரையுமே அவர் சஸ்பெக்ட் பண்றாரு சார். he doesn't trust anybody. அமைச்சரவையில் அவர் நாங்க இருந்தாலும் எங்க எல்லாரையுமே அவர் என்ன பண்றாரு, சஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனால உங்களை இந்த பிளான்ல இன்வால்வ் பண்ணோம்னா அவரு உங்களை சஸ்பெக்ட் பண்ண மாட்டாரு. அதனாலதான் உங்களை நாங்க கூப்பிட்டுறோம். நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, in Delhi people don't trust each other. டெல்லியில ஒருவர் இன்னொருவரை நம்புவது கிடையாது. அதனால எங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா, இந்த டெல்லி டீமை லீட் பண்றதுக்கு ஒரு அவுட் சைடர் தேவைப்படுறாரு. அந்த அவுட் சைடர் நீங்களா தான் இருக்கணும், நீங்க தான் எங்களுக்கு லீடரா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னோன்னே ஷியாபுதீன் சொல்றாரு, என்ன நான் வந்து போய் உங்களை லீட் பண்ணுறதா அப்படின்னு அவரு கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, they are speaking about the Sultan's plan. நாங்க வந்து சுல்தானை பத்தி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெளிவுபடுத்த இருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டா, சுல்தான் இஸ் a master brain. He wants to be the most powerful man in Delhi, and in order to become the most powerful man, he has to keep the amirs under control. அமீர்களை தனது கண்ட்ரோலில், கட்டுப்பாடில் வைத்திருக்க வேண்டும். அந்த கட்டுப்பாடில் வைத்திருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இன் டெல்லி அமீர்ஸ் ஆர் த ஸ்ட்ராங் ஒன்ஸ். அமீர்கள் டெல்லியில ரொம்ப பவர்ஃபுல் பீப்புள். தே ஆர் வெரி ஸ்ட்ராங் ஒன்ஸ் பிகாஸ் தே ஆர் நேட்டிவ் டு த பிளேஸ். அந்த இடத்துல இருந்து அவங்கள தௌலதாபாத்துக்கு கொண்டு போனா அமீர்ஸ் வில் பிகம் வீக். இந்த ஒரு விஷயத்தை தான் மைண்ட்ல வச்சுட்டு என்ன பண்றாரு, he has planned to change the state capital from Delhi to Daulatabad. தன்னுடைய சொந்த ஊர்ல எல்லாருமே வந்து வஸ்தாது தான், தாதா தான். அப்ப இந்த மாதிரி வஸ்தாது தாதாவா இருக்கிறவன வேற ஊர்ல கொண்டு போனீங்கன்னா அவன் எலியா மாறிடுவான், அவன் வந்து வீக்கா மாறிடுவான். அதுதான் சார் யாருடைய பிளான், சுல்தான் முகமது துக்ளக்குடைய மாஸ்டர் பிளான். Okay, and the second thing is we are quite unhappy with him because he is troubling people with heavy taxation. ரொம்ப அதிகமான வரி வசூல் வேட்டையில் அவர் இறங்கி விட்டார். யாருகிட்ட அவர் வரி வாங்கி இருக்கணும், நான் முஸ்லிம்ஸ்ட வாங்கி இருக்கலாம், ஜிசியா டாக்ஸ கண்டினியூ பண்ணி இருக்கலாம். ஆனா என்ன பண்றாரு, தன்னுடைய சொந்த மக்களை முஸ்லிம்ஸ என்ன பண்றாரு, ரொம்ப வாட்டி வதைக்கிறாரு சார். ஹெவியா டாக்ஸ் வாங்குறாரு, எல்லாத்துக்குமே டாக்ஸ் சார். முஸ்லிம்ஸுக்கு ரொம்ப அவரு அங்க டெல்லியில பாத்தீங்கன்னா தே லவ் டு என்டர்டெயின் தெம்செல்ஸ் பை கேம்பிளிங். கேம்பிளிங் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் பிளேயிங் கார்ட்ஸா இருக்கலாம் அல்லது டைஸ் கேமா இருக்கலாம். அப்ப எல்லாத்துக்குமே வரி, எல்லாத்துக்குமே வரி விதிப்பு என்று அவரு ரொம்ப மட்டமா இறங்கிட்டாரு, ரொம்ப மோசமா இறங்கிட்டாரு. நம்மளை வந்து ரொம்ப வாத்து விதைக்கிறாரு. ஆனா ஹிந்துஸை ஃபேவர் பண்றாரு. அவங்க மீது விதிக்கப்பட்ட ஜிசியா டாக்ஸ இவரு எக்ஸம் பண்ணிட்டாரு. திஸ் மூவ் இஸ் வெரி டிஸ்டர்பிங் அஸ். ஓகே, அது சொன்னோன்னு ஷியாபுதீன் சொல்றாரு, ஆமா சார், டாக்ஸ் வாங்கினா தானே ரோடு போட முடியும், ஸ்கூல்ஸ் கட்ட முடியும், ஹாஸ்பிட்டல் கட்ட முடியும். அப்ப வரியிலிருந்து வர பணத்தை மக்களுக்காக தானே பயன்படுத்துகிறார் அப்படின்னு ஷியாபுதீன் சொல்றாரு. ஆனா அங்க இருக்க ஒரு சாயித் என்ன சொல்றாரு பாருங்க, சார் நீங்க சொல்றது ரைட்டு தான், அவரு வரி பணத்திலிருந்து மக்களுக்கு தேவையான விஷயத்தை செய்கிறார், பட் குரானுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார். ஹோலி புக் ஆஃப் முஸ்லிம்ஸ் இஸ் குரான். குரான்ல 4 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் மட்டும்தான் வாங்கணும்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு முஸ்லிம் ரூலரா இருந்துகிட்டு இவர் என்ன பண்றாரு, குரான் சொன்னதை தவிர்த்து புதுசா நிறைய டாக்ஸேஷன் கொண்டு வந்திருக்காரு. So he is disobeying Quran அப்படின்னு இவங்க தெளிவா சொல்றாங்க. Did you understand all these things, teachers? குரான் சொன்ன வரி விதிப்பு 4 மட்டும்தான். அந்த 4 வந்து ஒரு முஸ்லிம் ரூலர் ஒபே பண்ணி ஆகணும். ஆனா இவர் ஒரு முஸ்லிம் ரூலரா இருந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, he has come out with his own new taxation policy, and because of which Muslims were very much upset. சரி, அப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஜிசியா டாக்ஸ் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் டீச்சர்ஸ். ஏன்னா இதை வச்சு கொஸ்டின் கேட்டுருவாங்க. Are you with me, teachers? Are you listening? Yes, sir.
Yeah. அப்ப ஜிசியா tax, what is jizya tax அப்படின்னா, normally in history jizya tax was a tax levied by Muslim rulers on non-Muslim subjects. வரலாற்றில் இஸ்லாமிய அரசர்கள் இஸ்லாமியர் அல்லாத மக்களின் மீது விதித்த ஒரு லாயல்டி டாக்ஸ். நீங்க எனது அரசர், நாங்க உங்களது பிரஜைகள், நாங்க உங்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்போம் என்று இந்த முஸ்லிம் ரூலர்ஸை நம்ப வைப்பதற்காக, அவர்களுக்கு நாங்க உங்களுக்கு தான் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்பணும் அப்படிங்கிற விஷயத்திற்காக நாங்க உங்களுக்கு வரி கட்டுறோம் அப்படின்னு கட்டும்படியாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் நான் முஸ்லிம்ஸ் they paid the fee in order to get in turn protection and to be exempted from military service and to follow the religion of their choice in a Muslim ruled state. ஒன்னு வந்து தங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும். நம்பர் 2, முஸ்லிம் அந்த மிலிட்டரி சர்வீஸ்ல எங்களை வந்து நீங்க கம்பல் பண்ணி சேர்க்காதீங்க, எங்களை வந்து அதுல இருந்து விடுவித்து விடுங்கள். மூன்றாவது, ஹிந்துயிசம், அதாவது நம்ம இங்க பாத்தீங்கன்னா கான்டெக்ட்ல ஹிந்துயிசம் இஸ்லாம் இது ரெண்டு தான். நாங்க எங்களுடைய ரிலிஜனான ஹிந்துயிசத்தை நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். நீங்க ரூலரா இருந்தாலும் அந்த எங்களுடைய ரிலிஜியஸ் ஃபெய்த்தை நீங்க எந்த விதம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதுக்கு நாங்க உங்களுக்கு வரி கட்டுறோம் அப்படின்னு உருவான ஒரு வரி தான் ஜிசியா டாக்ஸ். ஆனா முகமது துக்ளக் என்ன பண்ணாரு? Once he became the ruler, he scrapped this jizya tax in order to win the hearts of the Hindus towards himself. Okay, இத சொல்லிட்டு நம்ம சாயித் இருக்காருல, அவர் சொல்றாரு, okay, look at the move of the ruler Sultan Muhammad Tughlaq. என்ன பண்ணிட்டாரு? He has favored the Hindus. He has exempted the Hindus from paying the jizya tax, which is sanctioned by the Quran. Quran பொறுத்த மட்டும் when a Muslim ruler occupies another state and when there are non-Muslims, they have to pay jizya tax அப்படின்னு குரான் சொல்லியிருக்கு. அந்த குரான் சொன்னதை இவரு ஃபாலோ பண்ணாம he has gone against Quran. அதனால he is becoming a tyrant himself. He is planning to declare himself God. நமக்கு கடவுள் வந்து அல்லாஹ் ஒருவர் மட்டும்தான். ஆனா இந்த சுல்தானுடைய மூவ்ஸ் எல்லாம் பார்த்தா soon he will declare himself the king, the God. அந்த அளவுக்கு அவர் போனாலும் போயிடுவாரு. அதனால நம்ம என்ன பண்ணணும்? இவரை எலிமினேட் பண்ணிடணும். இத கேட்டோன்னே ஷியாபுதீன் இஸ் வெரி மச் ட்ரபிள். அவர் சொல்றாரு, இது மேல என்னால வந்து கேட்க முடியாது, பிகாஸ் ஐ லைக் சுல்தான் முகமது துக்ளக் அண்ட் திஸ் பர்டிகுலர் டீம் இஸ் அகெயின்ஸ்ட் சுல்தான் முகமது துக்ளக் ஃபார் நோ ரீசன். நான் வந்து எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் பார்க்கல, ஆனா இவங்க எல்லாருமே இந்த அரசனுக்கு எதிராக இருக்கிறாங்க, அதனால இங்க இருக்க கூடாது, நம்ம எல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வா ரத்தன் சிங், நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு ரத்தன் சிங்க கூட்டிட்டு கிளம்பலான்னு போகும்போது ரத்தன் சிங் என்ன பண்றாரு? கமான் மை டியர் பிரதர் ஷியாபுதீன், கைண்ட்லி ஸ்டாப். நாங்க இங்க இருக்கிறது எல்லாமே பொலிட்டிக்கல் மைண்டட் பீப்புள் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இன் அவர் குரூப் there are also spiritual men. And he is pointing at a man who is there seated in a corner. Okay, ஒரு மூலையில ஒரு வயசானவர் உட்கார்ந்துருக்கார். அந்த வயசான மனிதரை பாருங்கள், அவரும் எங்களோட கை கோத்து இருக்கிறார் அப்படின்னா ஷியாபுதீன் அப்படியே என்ன பண்றாரு? அந்த ஓல்டு மேனை பார்த்துட்டு, ஓ இவரா, யார் இவரு அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் அந்த சையத் வந்து சொல்றாரு, don't you know this man? He is Sheikh Shamsuddin. Okay, இவருடைய பேரு ஷேக் சம்சுதீன். Okay, ஷேக் சம்சுதீனா? ஓ ஷேக் சம்சுதீனா? he is a holy man. What is he doing in this company? இங்க இருக்கிறது எல்லாமே அரசனை போட்டு தள்ளணும்னு துடிக்கக்கூடிய மக்கள். They have their political moves. ஆனா இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் நடுவுல ஒரு ரிலீஜியஸ் மேனுக்கு என்ன வேலை அப்படின்னு ஷியாபுதீன் கொஞ்சம் ஒரு ஜர்க்கோட அப்படியே ஸ்டாப் பண்றாரு. அப்ப the old man Sheikh Shamsuddin starts speaking and he tells
The reason why he wanted to become part of the conspiration against Sultan Muhammad Tughlaq. முகமது துக்ளக்கு எதிராக நான் ஏன் வந்து களமிறங்கி இருக்கிறேன் அப்படிங்கிற ரீசன் அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மை ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் டிஸ்டர்ப்டு பை த டிரானிக்கல் மூவ்ஸ் ஆஃப் முகமது சுல்தான் துக்ளக். சுல்தான் முகமது துக்ளக்குடைய அந்த டிரணி, சர்வாதிகார போக்கு எனது ஆன்மீக வாழ்க்கை வெகுவாக பாதித்து விட்டது. That is the first reason that is given by Sheikh Samsuddin. The second one, he says, you know, there are Haidari, there are many religious people who are imprisoned by Sultan Muhammad Tughlaq, and he doesn't allow religious people to follow their spiritual practices. You know why Sultan imprisoned all these people? Because all these religious people were talking against the Sultan. They found that the Sultan was trying to declare himself God. இன்னும் ஒரு அடுத்த மூவ் அதுதான், தன்னை வந்து கடவுளாக ஒரு செயிண்டாக டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மூவ் வந்து இங்க நடந்துகிட்டு இருந்தது. அதனால இந்த saints எல்லாருமே என்ன பண்ணாங்க, the holy people எல்லாருமே, they spoke against the king, and the king became angry with all these people because they were criticizing his political moves. அதனால எல்லாரையும் தூக்கி ஜெயில போட்டாரு. அதுல முக்கியமான ஆளு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷேக் ஹைதரி. ஷேக் ஹைதரி அப்படிங்கிற அந்த ஒரு ரிலீஜியஸ் மேனை பிடிச்சி ஜெயில போட்டாரு. இன்னொரு ஷேக் இருந்தாரு, த ஷேக் ஹூத். ஷேக் ஹூத பிடிச்சி என்ன பண்ணாரு, நாடு கடத்தி விட்டார். இப்படி ரிலிஜியஸ் பீப்புள் எல்லாரையுமே ரொம்ப கடுமையா டீல் பண்றது சுல்தான் முகமது துக்ளக். அவர் என்னுடைய லைஃப் டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நிறைய ரிலிஜியஸ் பீப்புள், தே ஹேவ் பிகம் விக்டிம்ஸ் ஆஃப் த எக்ஸென்ட்ரிசிட்டி ஆஃப் த கிங். அந்த பைத்தியக்கார அந்த அரசனின் செயல்களால் பாதிக்கப்பட்டதனால் நான் என்ன பண்ணேன், இந்த கூட்டத்தோடு நான் சேர்ந்திருக்கிறேன். Did you get all these things, teachers? Yes, sir. ஓகே, இப்போ அதை சொல்லி முடிச்சுட்டு அப்பயும் என்ன பண்றாரு, ஷியாபுதீன் சொல்றாரு, இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதே. ஒரு அரசனுக்கு எதிராக யாரும் பேசினா அரசனுக்கு கோபம் வரதான் செய்யும், அதனால அவங்கள பனிஷ் பண்ணுவாரு. அந்த மாதிரி தானே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, சரி, தவறு செய்தவரையும் அவர் தண்டித்து இருக்கிறார், நீங்க சொல்றது நியாயம். வாட் ராங் டிட் ஷேக் இமாமுதீன் டூ? உங்களுக்கு நடந்த விஷயம்லாம் தெரியும் இல்லையா? ஷேக் இமாமுதீன் வாஸ் trapped by the king and he was made to die. What wrong did Sheikh Imamuddin do? அப்படின்னு ஒரு ஷேக் கேட்கிறாரு, ஷேக் சம்சுதீன் கேட்கிறாரு. கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, இதுவும் ஒரு காரணம், நான் அரசனுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்ததற்கு இதுவும் காரணம். I have started rebelling against the king because I want justice for the death of Sheikh Imamuddin. I want to punish the king. I want to punish Sultan Muhammad Tughlaq for plotting against Sheikh Imamuddin. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஷியாபுதீன் வந்து ரொம்ப இன்னசென்ட்டா கேக்குறாரு, I know that Sheikh Imamuddin died in the battleground. In which battleground did he die? In the plains of Kanj. The plains of Kanj. The plains of Kanjல அவர் இறந்து போனார்னு கேள்விப்பட்டேன். ஆனா உண்மையாலுமே நடந்தது என்ன அப்படிங்கறத நான் ஒரு சில விஷயங்கள் எனக்கு மைண்ட்ல இருக்கு, அதை நான் சொல்றேன். And this saint was invited to Delhi. He came to Delhi to address the people. இப்படி மக்களை பார்க்க வந்த ஒரு மனிதன் ஏன் வந்து அந்த பிளைன் ஆஃப் காஞ்சுக்கு போகணும்? எதுக்கு சார் அவர் அங்க போனாரு? ஒரு ரிலீஜியஸ் மேன், ஒரு ரிலீஜியஸ் மீட்டிங் தானே நடத்த வந்த, எதுக்கு வந்து பேட்டில் கிரவுண்டுக்கு போன? Why did you enter into the zone of politics அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அதுக்கு ஷேக் இமாமுதீன் ஷேக் சம்சுதீன் வந்து he is going to explain to Shihabuddin things which he was not unaware of. ஷியாபுதீனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல, அவர் இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கிறார்.
சுல்தான் முகமது துக்ளக்குடைய செயல்பாடுகளை பற்றி முழுமையாக அறியாத ஒரு மனிதனாக இருக்கிறார். அதனால ஷேக் சம்சுதீன் என்ன பண்றாரு அப்படின்னா, நடந்த விஷயத்தெல்லாம் நான் ஒண்ணு விடாம உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, I was the one who was along with the king and the others when the king invited, okay, Sheikh Imamuddin to address people before the big mosque. அதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு பெரிய மாஸ்க்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடக்கும்னு சொன்னாங்களே, அந்த மீட்டிங் தான் மக்களே வரலையே அப்படின்னு ஷியாபுதீன் சொல்றாரு. மக்கள் ஏன் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, not that people did not want to come, almost all the people wanted to go to the meeting ground, but ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, சுல்தான் முகமது துக்ளக் has sent his soldiers from one house to the other threatening them not to go to the meeting. அப்படியே நீங்க போனீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் பயமுறுத்துற மாதிரி உங்களை எல்லாம் கொண்டு போட்டுருவார் அரசர் அப்படின்னு பயமுறுத்துவதற்காக தன்னுடைய சோல்ஜர்ஸ் அனுப்பி எந்த மக்களையும் அனுப்பாமல் பார்த்து கொண்டார். அப்ப இது எல்லாமே யாருடைய பிளான்? ஷேக் சாரி ஆல் தீஸ் ஆர் த பிளான்ஸ் ஆஃப் சுல்தான் முகமது துக்ளக். அண்ட் அது மட்டும் இல்லாம சோல்ஜர்ஸ் எல்லாம் போய் ஒவ்வொரு வீடா கட்டி, நீங்க ஷேக் இமாமுதீனுடைய மீட்டிங்க்கு போக கூடாது, போனீங்கன்னா என்ன நடக்கணும் எங்களுக்கு தெரியல, அரசர் வந்து போகக்கூடாதுன்னு உங்களை வான் பண்றாருன்னு சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி ஒரு சில பேர் வந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கிரேட் மாஸ்க்கு நுழையக்கூடிய இடத்துல அந்த ஆடிட்டோரியத்தினுடைய என்ட்ரன்ஸ்லயே there were soldiers hiding. எதுக்கு? why were they hiding? in order to stop any people who were attempting to enter. okay, இது எல்லாமே காட்டுறார். did you get that, all these teachers? சொல்லி முடிச்சோன்னே ரத்தன் சிங் வந்து சாரி இந்த ஷேக் வந்து சொல்றாரு, ஷேக் சம்சுதீன் தன்னுடைய ஷர்ட் பட்டனை கழட்டிட்டு, look at the wound that is there on my chest. I was one among the people who tried to meet, okay, Sheikh Imamuddin. I wanted to get to that auditorium in order to listen to him, but I was beaten up by the soldiers and then I was sent back. அப்படின்னு சொன்னோன்னே now ரத்தன் சிங் சொல்றாரு, இப்போ உனக்கு தெரியுதா எதுக்காக அரசன் உன்னை இங்கே அழைத்தார் என்று. நீ ஷம்பன் ஷார்ல பேசாம இருந்த அரசன் டெல்லியை விட்டு வெளியில போகணும் முடிவு பண்ணியிருந்தாரு. அவரு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்ததுனால டெல்லி இஸ் நாட் சேஃப், அதனால யாராவது ஒரு ஸ்ட்ராங் மேனை இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும்னு முடிவு பண்ணிடுறாரு. and he decided to use you. okay, he is a man with utilitarian mindset. தனக்கு ஒரு விஷயம் நல்லதா நடக்கும் அப்படின்னா யாரை வேணுமோ பயன்படுத்திக்குவாரு. உன்னை அவரு பயன்படுத்திக்க பார்த்திருக்காரு. ஏன் அப்படின்னா உனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, இந்த நாட்டுல ஒரு நல்ல பேர் இருக்கு. யூ ஆர் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் த பவர்ஃபுல் சோல்ஜர் இன் த கண்ட்ரி. ஓகே, அந்த ஒரு பயம் வந்து மக்கள் மத்தியில இருக்கு. நீ ஒரு பெரிய வாரியர், உனக்கு எதிராக ஏதாவது செயல்பட்டா நீ வந்து அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு துவைச்சிருவ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அதனாலதான் உன்னை கொண்டு வந்து அவர் இல்லாத நேரத்துல இங்க டெல்லியில வச்சிருந்தாரு. இங்க டெல்லியில இருக்க எல்லா சிட்டிசன்ஸுமே கொஞ்சம் ரெபலியஸ் மைண்ட்ல தான் இருந்தாங்க. ஆனா நீ இங்க இருக்கிறங்கிறதுனால எல்லாரும் வாழை சுட்டிட்டு உட்கார்ந்து இருந்தானுங்க அப்படின்னு சொன்னா, ஏன் வாழை சுட்டிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க அப்படிங்கிறதையும் ரீசன் சொல்றாங்க. ஷேக் சம்சுதீன் சொல்றாரு, you know all the citizens of Delhi are angry with the king. They don't want to go away from Delhi. They don't want to go to Dawlatabad because Dawlatabad is occupied by majority of Hindus. அந்த ஹிந்துஸ்க்கு நடுவுல நம்ம ஏன் போய் இருக்கணும் அப்படின்னு இங்க இருக்க எல்லா முஸ்லிம்ஸும் they are not at all in a mind to go. அதனால we are planning to work against the king. Please join our team அப்படின்னு ஷியாபுதீனை வந்து பர்சுவேட் பண்ணி கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா ஷியாபுதீன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, சாரி ஐ cannot join you, at the same time I will not go against you. உங்களுக்கு எதிராக போய் நான் எதையுமே அரசனுகிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ரத்தன் சிங், who is ரத்தன் சிங்? ரத்தன் சிங் is the adopted brother of ஷியாபுதீன். yeah,
ரத்தன் சிங் இஸ் த அடாப்டட் பிரதர் ஆஃப் ஷியாபுதீன். அப்ப அவர் என்ன சொல்றாரு, வேற வழி இல்ல, நீ எங்களுக்கு எதிரியா இருக்க மாட்டேன்னு சொல்லும் போது நீங்க எங்களுக்கு நண்பன் தான், அதனால நீங்களும் எங்க டீம்ல இருந்தே ஆக வேண்டும். We need to take revenge on Sultan Muhammad Tughlaq for the death of Sheikh Imamuddin. ஓகே, நீ வந்து ஒரு கவர்ட் மாதிரி இந்த கூட்டத்திலிருந்து தள்ளி போயிடாத, எங்கேயே எங்களோடு இரு அப்படின்னு சொல்றார். ஓகே, அப்படி சொல்லும் பொழுது அவர் இன்னும் கொஞ்சம் தயங்கும் பொழுது அமீர்களும் அந்த ஷேக் சம்சுதனும் என்ன சொல்றாங்க, ஷியாபுதீன் சொல்றாங்க, நீ ஒரு நீ ஒரு வாரியர் அப்படிங்கிறத விடு, பேசிக்கலி யூ ஆர் a Muslim. Hey, now Islam is under threat because the king is slowly moving towards the Hindus. நமக்கு இப்போ ஒரு பெரிய த்ரெட் இருக்கு, நம்முடைய ரிலிஜனை நம்ம காப்பாற்றணும், நம்முடைய ரிலிஜனுக்காக நீ எங்களோடு இரு அப்படின்னு சொல்லி இந்த அமீர்களும் அந்த ஷேக் சம்சுதனும் ஷியாபுதீனை வந்து கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்றாங்க. இப்ப அவரு சொல்றாரு, உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் மேன் வேணும்னா என்னை விட ஒரு ஸ்ட்ராங் மேன் ஒருத்தர் இருக்காரு. யாரு அப்படின்னா என்னுடைய தந்தை. யூ கேன் கால் ஆர் ஃபாதர். ஓகே, அப்ப என்னுடைய அப்பாவை கூப்பிடலாம். என்னுடைய அப்பா வந்து ஒரு அமீர் தானே, அவர் கையில நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவருடைய உதவியோடு நாம் ஒரு பெரிய போரை முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ரத்தன் சிங் சொல்றாரு, என்னையா நீ முட்டாளாயா, நாங்க ஓப்பனா போய் கிங்க சண்டைக்கு கூப்பிட போறது இல்ல, நாம எல்லாரும் we are planning to execute the king in a different warfare, in a different way. We are not going to face him in an open battle. Rather, we have planned cunningly to eliminate the king. நாங்க வேற விதமா அவரை எலிமினேட் பண்ணலான்னு பாக்குறோம். சண்டைக்கெல்லாம் அவரை கூப்பிட்டு கொல்றது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை, அதனால நாங்க வேற ஒரு பிளாட் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாட்டை வந்து இப்ப டிஸ்க்ளோஸ் பண்ண போறாங்க. ஓகே, டிஸ்க்ளோஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி ரத்தன் சிங் சொல்றாரு, யூ நோ சம்திங், யூ ஹாவ் அடாப்டட் மீ as your brother, but you know who killed my father? My father was killed by Sultan Muhammad Tughlaq, and this is the same Sultan Muhammad Tughlaq who also eliminated Sheikh Imamuddin. So I have a perfect plan, and what is that perfect plan which is created by Ratan Singh? Ratan Singh எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு, you know கிங்க வந்து டைரக்டா ஃபேஸ் பண்ணி கொல்றது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை, ஆனா ஏன் அப்படின்னா அவன் ஒரு பைத்தியக்காரன் சார், யாருமே அவன் முன்னாடி போய் நிக்க முடியாது, எல்லாரையும் போட்டு தள்ளுங்கன்னு சொல்லி எவ்வளவு வெறி கொண்டு தாக்கணுமோ அந்த மாதிரி தாக்குவான், இல்ல எப்படியாவது நம்மளை எலிமினேட் பண்ணிடுவான், அவனை ஒரே ஒரு டைம்ல தான் நம்ம கொல்ல முடியும், என்ன அப்படின்னா டியூரிங் ப்ரேயர் டைம். And you know, though Sultan is eccentric, he is a highly religious minded man. He is very particular about saying his prayers 5 times a day. During prayer time, he will not have his sword with him. He will be completely disarming himself. Prayer time la தன்னுடைய வால் கத்தி எல்லாத்தையும் ஓரமா வச்சிருவாரு, பிரேயர்ல அவர் அப்படியே முழுசா மூழ்கி இருப்பாரு. அப்ப பிரேயர் டைம்ல தான் நம்ம என்ன பண்ணணும், அவரை போய் மீட் பண்ண போகணும், ஒரு பிரைவேட் ஆடியன்ஸ் கேட்கணும். திஸ் இஸ் த பிளான். we need to go ask for Darbar I Khas. Okay, normally the Amirs and Sayyids, they ask for a private audience from the king. The private audience will be granted by the king. சார் உங்கள்ட்ட நாங்க தனியா பேசணும், எங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் கொடுங்க அப்படின்னா ஒரு ஸ்லாட் கொடுப்பாரு, அந்த ஸ்லாட்ல அவங்க போய் பேசலாம். அப்ப தட் இஸ் கால் துர்பார் ஐ காஸ். அப்ப இந்த துர்பார் ஐ காஸ்க்கு நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்போம், அவர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு. அந்த அப்பாயின்மெண்ட் அவர் கொடுத்தோன்னே அந்த அப்பாயின்மெண்ட் அப்படியே ப்ரொலாங் பண்ணி ப்ரேயர் டைம் வரைக்கும் கொண்டு போயிடணும். அவரு கூடயே சேர்ந்து நம்ம ப்ரேயர் பண்ற மாதிரி பாவலா பண்ணணும். when he is completely disarming himself and when he is immersed in prayer, the muezzin அப்படின்னா the one who announces the prayer. காலையில பிரேயர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாஸ்க்ல இருந்து மைக்ல இப்பெல்லாம் பிரேயர் கேட்பீங்க இல்லையா, அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அப்படின்னு பாட்டு பாடுவாங்க இல்லையா, that is called muezzin, the one who leads the prayer. அவருடைய வாய்ஸ், he will be inviting everybody to pray, and that
that can be used as a sign to start the attack அப்படின்னு இவங்க ஒரு பிளான் சொல்றாங்க. இப்ப சாயித் என்ன பண்றாரு, ஒரு சாயித் வந்து அங்க அமீர்ஸும் இருக்காங்க, சாயிதும் இருக்காங்க. there is a சாயித் who is opposing the plan. ஒரு முஸ்லிமா இருந்துகிட்டு பிரேயர் டைம்ல ஒரு முஸ்லிம் ரூலரை கொல்றதா? வேண்டாம். அப்ப ரத்தன் சிங் வந்து சொல்றாரு, நம்ம யாரங்க எலிமினேட் பண்ண போறோம், ஒரு நல்ல முஸ்லிமை எலிமினேட் பண்ண போறோம், ஒரு டைரண்ட் கிங்க தான் எலிமினேட் பண்ண போறோம். சோ டோன்ட் வரி அபவுட் கில்லிங் டியூரிங் பிரேயர் டைம் அப்படின்னு அவரு கன்வின்ஸ் பண்றாரு. கன்வின்ஸ் பண்ணோன்னே இப்ப ரத்தன் சிங் சொல்றாரு, எல்லாமே ஓகே தான், பட் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்மளும் கிங்க பார்க்க போகும்போது we will not have any weapons. நம்மளையே டிசார்ம் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க, தரவை செக் பண்ணிடுவாங்க. தரவை செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க, நமக்கு வந்து இந்த ஆர்ம்ஸ் எல்லாம் கொண்டு வரணுமே அப்படின்னு. அங்க ஒரு அமீர் சொல்றாரு, இஃப் தட் இஸ் அ ப்ராப்ளம், அமீர் நம்பர் 1 என்ன சொல்றாரு, நான் கவலைப்படாதீங்க. அமீர் நம்பர் 2 அங்க உள்ள வர்ற வந்து சொல்றாரு, எப்படியாவது வெப்பன்ஸ் நான் உள்ள கொண்டு வந்துருவோம். நம்ம என்ன பண்ணணும், we have to ask for துர்பார் ஐ காஸ். அத அவரு ஓகேன்னு சொன்னோன்னே நம்ம உள்ள போறோம், அவர்கிட்ட பேசிக்கிட்டே பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும், அப்படியே பிரேயர் டைம் வந்துடும். பிரேயர் டைம் வந்தோன்னே அவர் பிரேயருக்கு உட்கார்ந்தோன்னே எல்லாம் சுத்தி வலிச்சு அவரை என்ன பண்ணோம், சரமாரியா தாக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. நவ் இட்ஸ் அ பிளே. சோ அவங்களுடைய பிளான் வந்து அப்படியே அனிமேஷன்ல காட்ட போறாங்க. அப்படின்னு எல்லாருமே அப்படியே குசு குசுன்னு பேசுற மாதிரி காட்ட போறாங்க. அந்த ஸ்டேஜ்ல இன்னொரு சைட்ல ஸ்பாட் லைட், இந்த இடத்துல மட்டும் ஸ்பாட் லைட் இருக்கும், மற்ற இடம் எல்லாமே டார்க்கா இருக்கும். இட்ஸ் a stage play. So everything is like that. And now Sheikh Samsuddin என்ன சொல்றாரு, he is telling to himself, he is also telling to the amirs there, killing a king during prayer time is polluting the time of prayer. இந்த பிரேயர் டைமை வந்து நம்ம வந்து ஸ்பாயில் பண்றோம், பொல்யூட் பண்றோம். அதனால இத செய்யக்கூடாது அப்படின்னு ஷேக் சம்சுதனே சொல்றாரு. அந்த நேரத்துல அங்க பாருங்க, ஒரு அமீர் சொல்றாரு, கமான், we are not going against religion, we are only trying to safeguard the religion. ஆனா ஷேக் வந்து ஷேக் சம்சுதன் வந்து ஷியாபுதீன் சொல்றாரு, தம்பி, doing anything during prayer is a sacrilege. Sacrilege அப்படின்னா it is an unholy act. Okay, it is a unholy act அப்படிங்கிறாரு. ஆனா ஷியாபுதீன் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப இவரு ரொம்ப கன்வின்ஸ் ஆயிட்டாரு. முதல் அவரே ரிலக்டண்டா இருந்தவர் இப்ப கன்வின்ஸ் ஆயிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, கடவுளே வந்து இத வேணான்னு சொல்ல மாட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரூலர் இருப்பது தப்பு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்படி ஒரு மனுஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு வெளியில போகும்போது ஷியாபுதீன் வந்து தன்னுடைய அடாப்டட் பிரதர் ரத்தன் சிங்கை பார்த்து கேட்கிறாரு, எனக்கு என்னமோ அந்த ஷேக் சம்சுதன் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு, இதை நம்ம பண்ணணுமா, ஒருவேளை இந்த பிளானை நம்ம டிராப் பண்ணா என்ன அப்படின்னு ரத்தன் சிங் கேட்கிறாரு. And with that we come to the end of this particular scene. So we find the change in the mindset of several characters, and there is a plot against the king. இப்ப இந்த பிளாட் எக்ஸிக்யூட் பண்ணாங்களா, எக்ஸிக்யூட் பண்ணலையா, யாரு வந்து அந்த டீம்லயே ட்ரைட்டரா மாற போறது, வாட் ஹேப்பன் டு த கான்ஸ்பிரேட்டர்ஸ், வாட் இஸ் த ஃபேட் ஆஃப் த கான்ஸ்பிரேட்டர்ஸ், இது எல்லாமே நம்ம சீன் 6ல தான் பார்க்க போறோம். Are you there, teachers? Did you understand it? Do you have any questions here?